திமிங்கலம் மனுஷங்க மாதிரி தண்ணிக்கு வெளியே தான் சுவாசிக்குது, அப்புறம் ஏன் நிலத்துக்கு வந்தா சாகுது? பாத்திரலாமா? ஹனீஷோட அறிவியல் கிளாஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். திமிங்கலங்கள்லாம் பாலூட்டி உயிரினங்கள். அதுங்களுக்கு நம்மள மாதிரி நுரையீரல் அதாவது லங்ஸ் இருக்கும். அதனால மத்த மீன்கள் மாதிரி தண்ணிக்குள்ள செதில்களால மூச்சு விடாம தண்ணியோட மேல் பரப்புக்கு வந்து அதோட சுவாச துளையால தான் காற்ற சுவாசிக்கும். அப்புறம் ஏன் அது நிலத்துல சாகுதுன்னா, தண்ணிக்குள்ள அதோட உடம்புக்கு எல்லா பக்கமும் அழுத்தம் இருக்கும், அதாவது எல்லா பக்கத்துல இருந்தும் சப்போர்ட் இருக்கிற மாதிரி. ஆனா நிலத்துல அப்படி கிடையாது. கிராவிட்டி அதாவது புவியீர்ப்பு விசை அதோட உடம்ப நிலத்தை நோக்கி கீழே அழுத்தும். நினைச்சு பாருங்க, ஒரு 30 டன் வெயிட் உள்ள உடம்பு அதோட வயிற்று பகுதியை தவிர வேற எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாம நிக்குது. அதனால தன்னோட அதிக வெயிட்னாலேயே உடல் உறுப்புகள்லாம் நசுங்கி மூச்சு விட முடியாம ரத்த ஓட்டம் சரியில்லாம சாகுது. சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு தண்ணி நிறைஞ்ச பலூனை தண்ணி கடியில வச்சிருந்தீங்கன்னா அதோட சுத்தி உள்ள அழுத்தத்தினால அந்த பலூன் கரெக்டான ஷேப்ல இருக்கும். அதே பலூனை தண்ணிக்கு வெளியே வேற எங்கேயாச்சும் வச்சீங்கன்னா புவியீர்ப்பு விசைனால அது லைட்டா அமுங்கும். இப்படிதான் அங்க அதுங்களோட உடம்பு புவியீர்ப்பு விசைனால நசுங்குது. இதுதான் முக்கியமான காரணம். தரையில இருக்கிறதுனால தோல் காஞ்சி வெப்பநிலை அதிகமாகி சாகிறதெல்லாம் அடுத்த கட்டம் தான். சரி, இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னா, 50 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி திமிங்கலத்தோட மூதாதையர்கள் நிலத்துல வாழ்ந்துட்டு அப்படியே கடலுக்கு போய் கடல்ல வாழ்றதுக்கு ஏத்த மாதிரி தன்னோட உடலை பரிணாம வளர்ச்சி அடைய வச்சுக்கிட்டாங்க. அதான் இப்படி திமிங்கலம் நிலத்துல மூச்சு விட முடியாமலாம் சாகல, அதோட உடம்பு தண்ணிக்குள்ள மட்டும்தான் வேலை செய்யற மாதிரி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அவ்வளவுதான். சரி, நான் சொல்லிதான் இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.